யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அப்படித்தானே நான் நினைச்சேன். யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? கடவுளே, எனக்கு இந்த தண்டனையா இது? ஆ, எனக்கு வந்து தண்டனையா? அவளை அக்காவாகவும் இவளை தங்கச்சியாகவும் அவங்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரில நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் இந்த மல்லிகாவையே தப்பாக நினச்சிட்டாங்களே எல்லாரும். இது அவங்களுக்கே நியாயமாக இருக்கா? அவங்களுக்கே நியாயமாக இருக்கா? கடவுளே, நான் என்ன அப்படி பாவம் பண்ணின்னு எனக்கே தெரியலையே. ஆக மொத்தத்தில் எல்லாம் ஒட்டுமொத்தமாக என் தலையில தூக்கி வைக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ச்சே, ஏன் எப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இவன் என்னடான்னா அருவி பேசவே மாட்டேக்கா. முல்லையக்கா தான் என்னை எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மாமாவும் கூட சேர்ந்துட்டு முல்லையக்கா கூட சேர்ந்துட்டு அவரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இப்போ நான் அவங்களுக்கு நகை போட்டது தான் இவங்களுக்கு குத்தமாக இருக்குது. அதானே நான் போட்டிருக்க கூடாது தான். என்ன செய்ய, சும்மா வெறுங்காய் வீசிட்டு அவன் மட்டும் தானே போகிறோம். வெறுங்காய் வீசிட்டு போய் நின்னா அவன் ஒரு மாதிரி நினைப்பாளே அப்படின்னு நினச்சி தானே நாங்கள் கஷ்டப்பட்டு, அதுவும் அந்த காசுக்கு பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். வாங்கி கொண்டு போய் போட்டது ஒரு குத்தம்மா? ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாமளாவது போகணும் தானே போனோம். அது ஒரு குத்தம்மா? நான் சொன்னேன்ல, அம்மா அழுகிற சத்தம் கேட்குது வான்னு பாரு. அம்மா அழுதுட்டு தான் உட்காந்துருக்கு பாரு. அம்மா என்னம்மாச்சு அழுதுட்டு உட்காந்துருக்க? பவி அப்பவும் சொன்னா, வாக்கா அம்மா அழுகிற மாதிரி இருக்கு, போய் பார்ப்போன்னு. நான் சொன்னேன், இல்லடி அம்மா எங்கடி அழுகுது, வேற ஏதாவது சத்தமாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நீ உண்மைக்குமே அழுதுட்டு தான் இருக்க. மா என்னம்மாச்சு? ஒன்றும் ஆகலம்மா. என்னத்த ஆகுது? எனக்கு எதுவும் ஆனாதான் சொண்டு. ஒன்றும் இல்லை ஐசே, போ. நீ இன்னும் சாப்பிடல தானே? போய் சோறு போட்டு சாப்பிடுமா. போறியா? போ. பவி, அக்காளுக்கு சோறு போட்டு கொடு. அக்கா இப்போ தானே வந்திருக்கா. ஐசக்கா கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏன் அழுகிறேன்னு ஐசக்கா கேட்குறாள்ல, அதுக்கு நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. சொல்லாமல் ஒன்றும் போனா என்ன அர்த்தம்? சொல்கிறதே கேளுங்கடி. சின்ன பிள்ளைங்க, உங்ககிட்ட நான் என்னதான் சொன்னாலும் அது சரிப்பட்டு வராது. பிள்ளைங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். பெரியவங்க அடிச்சுக்கிட்டாலும் என்ன பண்ணிக்கிட்டாலும், புரிஞ்சுதா? உங்ககிட்ட சொல்லணும்னு என்ன இருக்குது எனக்கு? நான் ஒன்றும் சொல்ல முடியாது உங்ககிட்ட. அப்பா வந்ததும் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் அழுகலாம் இல்லை, பாரு எங்கே அழுதுகிட்டு இருக்கேன்னு. நீ அழுகுனதான் உன் கண்ணே காட்டி கொடுக்குதேம்மா. ஆமாம்மா, நீ அழுகிறது நல்லா தெரியுது. அப்புறம் ஏமா அழுகலன்ற? நல்லா தான் அழுதி இருக்க போல. சொல்லுமா, என்ன ஆச்சு? பவி தான் சொன்னா, அருவி சித்தி சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, அம்மா சாப்பிட சொன்னதுக்கு அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு பவி இப்போ தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஏம்மா என்னம்மாச்சு? அருவி சித்தி ஏன் இப்படி பண்ணுறாங்க? சொல்லுமா. ஐஷக்கா கேட்கறதுக்கு சொல்லு. நான் சொன்னா கேட்டாதான் உனக்கு. நீ சின்ன பிள்ளை பேசாம இரு, சின்ன பிள்ளை பேசாம இரு, நீ எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்க. அப்போ ஐஷக்கா கேட்குதுல்ல, ஐஷக்கா கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதுக்காவது பதில் சொல்லப்போ. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடி, உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது சொல்லு. பவி என்னத்தா? ஏன் உங்க அம்மா அப்படி உட்காந்துருக்கா? என்னடி, அருவி சோறு தின்னாளா இல்லையா? குழம்பு ஊற்றி தின்னாளா? இல்லை இல்லை, அவளை ரோசம் அதுக்கெல்லாம். அதுக்கு தான் நீ ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கியாக்கும். அவெல்லாம் திங்கலைன்னா போய் தொலைகிறாள்படி. நீ எதுக்குடி அதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கிற? அப்பத்தேன் டாடி, உங்க அம்மா அழுகிற என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்டு அவளை பேசாட்டுக்கு இருக்க சொல்லுங்க. இதுக்கு போய் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கு பாரு. அவள் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, கிடக்கட்டும், நமக்கு என்ன? இதுக்கு போய் அழுதுட்டு அடக்கா கிறுக்கி. ஐயோ அப்பத்தா, இது ஒரு லூஸ் அப்பத்தா. ஏம்மா ஐசே, வந்துட்டியா காலேஜுட்டு? வந்துட்டேங்கப்பா. சரி சரி, தண்ணி ஒரு முடக்கு கொண்டா. ஒரே தாகமா இருக்கு பார்த்துக்க. இங்கேருந்து வாரத்துக்குள்ள தண்ணி தேவி. வீட்டில் போய் குடிச்சுக்கிடுவோன்னு எங்கனையும் நிற்காம அவாட்டுக்கு வந்துட்டேன். ஓடுத்தா ஓடு. அப்பா கிட்ட சொல்லு விஷயத்த. நீ அழுதுட்டு உட்காந்துருக்கா, சித்தி பண்ணதுக்கெல்லாம் சொல்லுமா. நீ சொல்ற, இப்போ நான் சொல்லவா? சொல்லு. எப்பா இப்படி உட்காருங்க, தண்ணி கொண்டாரேன். போமா. வாய் மூடிட்டு இரு, ஒன்றும் சொல்ல வேணாம். வந்தது வர்றவங்களையும் இதுங்க அதுங்கன்னு சொல்லிட்டு அழப்ப, அதெல்லாம் தப்பு இல்லை. வேணாம் டீ, ஒரு விஷயமும் சொல்ல வேணாம். சொல்லி என்னத்துக்காக போகுது? வீடு போயிட்டு போறா போ. அம்மா ஒரே அழுக, வந்து என்னன்னு கேளுப்பா. சொல்றது நீ கேட்க மாட்டியோ? இப்போ உங்க அப்பா கிட்ட உன்னை சொல்ல சொன்னா அழுதுட்டு உட்காந்துருக்க, அப்புறம் அப்பா கேட்க கூடாதா? எப்பா என்னன்னு வந்து கேளுப்பா. ஏன் என்னவா? அப்பா கேட்கணும். நாங்க கேட்டு கேட்டு சளைச்சு புளிச்சு போச்சு. எங்ககிட்ட அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. நீயே கேளுப்பா என்னன்னு. ஏய் மல்லிகா, என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. காலையில இருந்து என்னமோ தெரியல, தலைவலினா தாங்க முடியல. அதான் உட்காந்துருக்கு. தலைவலியா? எப்ப அம்பிட்டு போய் நம்பாதிய. தலைவலினாலும் நீ பரப்பற. நான் நேரம் வந்த நேரத்துக்கு சோத்தை போட்டு கொண்டாந்து வச்சு சாப்பிடும்பா, டீ போட்டாரவாம்பா, அதை பண்ண இதை பண்ண. எதுவுமே என்கிட்ட இன்னைக்கு கேட்கலையே. செவனேன்னு நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கா. கேட்கறதுக்கு தலைவலின்றா,
தலைவலினாலும் சும்மா கிடக்க மாட்டிய, வேலை பார்த்துட்டே திரிவ. முடியலன்னா விடுங்க அதோட. மல்லிகா, மறைக்காத, சொல்லு. மறைச்சு என்னத்துக்கு? எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, அருவி இருக்கால, நான் என்னங்க பண்ணேன் அவளை? நான் ஏதோ அவகிட்ட பொய்யா நான் இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அருவிகிட்ட போய் நான் பொய்யா நடிப்பேனாங்க? நீங்களே சொல்லுங்கள், அவகிட்ட நான் பொய்யா நடிப்பேனா? அருவியை நான் எப்படி பார்த்துப்பேன்? என் தங்கச்சி கணக்காக வச்சுருக்கேன் அவளை. அவள் போய் நான் பொய்யா நடிக்கிறேன்னு பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நம்ம அருவி இப்படி பேசிவிட்டாளே அப்படின்னு. அதுதான் அப்புறம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தேன். என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, நீங்கள் போடுற சோறெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க பண்ணுறது? நானாங்க குழம்பு வச்சேன். உங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது மட்டன் குழம்பு ஊற்றி தான். சரி நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? பாவம் அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் தானே நான் போகிறேன். ஆனால் அவள் என் மூஞ்சில் முழிக்காதங்கிறா. நான் அப்படி என்னங்க பண்ணேன் அவளை? என்ன பண்ணேன் நான் அப்படி அவளை? ஏன் இப்படி என்னை வெறுத்து ஒதுக்குறா சொல்லுங்க. சரின்னு சொல்லி இவ இப்படியெல்லாம் பேசுகிறாளேன்னு சொல்லி முல்லையக்கா வீட்டுக்கு போனேன். முல்லையக்காட்டையும் மாமாக்கிட்டையும் போயிட்டு இப்படி பேசுகிறான்னு சொல்கிறேன். அவங்க எவ்வளோ கடுப்பாக பேசுகிறாங்க தெரியுமா? ஆனால் மாமா கூட இப்படி பேசுவான்னு நினைக்கவே இல்லை. முன்னெல்லாம் முல்லையக்கா தான் ஒரு மாதிரி பேசி கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ மாமா அதுக்கு மேலே கஷ்டப்படுத்திட்டாருங்க. இன்னைக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு தெரியுமா? மல்லிகா, என்ன சொல்ற? இந்த அளவுக்கு நடந்துச்சா? அடக்கடவுளே, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட இதை பத்தி சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல என்கிட்ட? ஆமா, கிருஷ்ணா வீட்டுல தானே இருக்கான். நான் யாருக்கிட்டையும் சொல்லலைங்க. கிருஷ்ணாங்கிட்டையும் சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லல. நேரா முல்லையக்காட்டையும் மாமாட்டையும் போய் சொன்னேன். சொன்னதுக்கு தான் இந்த நிலைமை. அவங்க அதுக்கு மேல பொறாமப்படுறாங்க. ஏன் தாங்க இப்படி எல்லாம் இருக்காங்க? கிருஷ்ணா வீட்டுல இருக்கேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, சரி வெளியில வா, வெளியில வாடான்னு. பாருங்க, வேண்டாங்க, வேண்டவே வேணாம். நான் என்னமோ உங்ககிட்ட சொல்லி கொடுத்து நீங்க என்னமோ அவங்கிட்ட சண்டை போடுற மாதிரி கிருஷ்ணா பேசி தொலைவான். வேணவே வேணாங்க. என்னை பத்தி நீங்க எதுவும் பேச வேணாம். என்ன வேணாலும் இந்த வீட்டில் நடக்கட்டும், என்ன வேணாலும் எல்லாரும் பேசட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் என்னை பத்தி பேசினாலும் பேசிட்டு போட்டும். இதை நான் பெருசா எடுத்துக்கிற போறதே கிடையாது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில நீங்க வந்து யாருக்கிட்டே போய் பேசவும் வேணாம், யாரையும் திட்டவும் வேணாம், யாரையும் எதை பத்தியும் கேட்கவும் வேணாம். புரிஞ்சுதா? உங்க வேலையை நீங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னவா, ஏன் இப்ப கூப்பிட்ட? ஏய், என்னடா பேச்செல்லாம் விதமா இருக்குதான், அதுக்கு என்ன? அருவி, அக்கா சாப்பாடு போட்டு வந்து கொடுத்தாலாம், நீ சாப்பிடலையா? சாப்பாடை வாங்கலையா? ஏமா, என்ன வருத்தம் உனக்கு அக்கா மேல? முதல்ல என்கிட்ட சொல்லு. மாமாங்கிற முறையில, மாமான்னு ஒரு பாசத்துல, மாமா மேல வச்சிருக்க மரியாதையில நீ உண்மையை சொல்ற. அக்கா மேல உனக்கு என்ன வருத்தம்? எதுக்காக நீ அக்கா மேல வருத்தப்படுற? எனக்கு நீ விளக்கத்தை சொல்லு. எனக்கு யார் மேலே எந்த வருத்தமும் இல்லை. அவங்க கொடுத்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல, வேணான்னு சொன்னேன். போதுமா? சரி சொன்னேன். எதுக்கு மூஞ்சில முழிக்க மாட்டேன்? என் மூஞ்சி முன்னாடி நிக்காதீங்க போங்க அப்படின்னு ஏன் விரட்டுற? நீ அப்படிதான் இருந்தீங்களா? நீயும் மல்லிகாவும் அப்படிதான் இருந்தீங்களாமா? நீ மல்லிகா மேல எவ்வளவு பாசமும் மல்லிகா ஓ மேல அவ்வளவு பாசமும் வச்சு இருக்கும்போது இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு அதுக்கு பதில் சொல்லியானும். டேய் கிருஷ்ணா, உன் பொண்டாட்டி அருவிக்கிட்ட எதுக்கு இப்படி நடந்துக்கிருச்சு, மல்லிகாவை ஏன் இப்படி பேசுச்சுன்னு எனக்கு முதல்ல பதில் சொல்லியாக்கணும். மல்லிகாவை பாருடா, மல்லிகாவை பேரு அழுது 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 மூஞ்செல்லாம் வீங்கி எப்படி உட்காந்துருக்காப்புலன்னு பாருடா. பார்த்தாவே உனக்கு புரியும் என் மல்லிகா எப்படி இருக்கான்னு. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு ஏங்க எங்க வாயால சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல உங்களுக்கு மனசுக்குள்ள இதுக்காக தான் தோணுது இருக்குது. அப்படி ஏங்க என்கிட்ட கேட்டு என் வாயால சொல்லணுமாக்கு உங்ககிட்ட? எதனால, ஏன், எதுக்கு, எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே? ஏய் வாய முடுறா, நீ தானே வந்த உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு என்கிட்ட சொன்னியா நாங்க கிளம்புனதுயா, நம்ம அஞ்சலி வீட்டுக்கு தான் போறோம், அஞ்சலி ஃபங்க்ஷனுக்கு தான் போறோம் அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னியா? நான் உன்கிட்ட சொல்றதுக்கு சொல்டா. அப்பவும் பெரிய என்ன கேட்டுச்சுல, நீ முடியாதுன்னு தானே சொல்லிட்டு வந்தா. நான் திருப்பி உன்கிட்ட கேட்டேன்ல, டேய் பெரியன் இப்படி சொல்றாரு, நீ என்னடா சொல்றேன்னு. அப்பவும் முடியாது அப்படின்னா அப்புறம் எப்படி நான் போறத உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ என்ன சொல்லுவா? போவேனா? அது எப்படி அந்த பிள்ளை இப்படி பேசுது வைக்குது? நீ அங்க போற, அம்மா தான் போயிடுச்சுல அப்படின்னு நீ என்னையும் தடுத்து நிறுத்துவா? அந்த பிள்ளை பாவம் இல்லை, நம்ம கூட பிறந்துட்டு முடியாதுன்னு நீ ஒரே வார்த்தையில சொல்லிட்ட. பெரியனோட அவனே சொல்லிட்டானா நானும் போலடான்ட்டாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், சரி பாவம் எந்த பிள்ளை என்ன 3 பேர்த்தோட பிறந்துட்டு அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன். அப்பவும் அங்க போய் மடியில உட்காந்து வச்சு காது குத்த சொன்னாங்க. எனக்கு மனசு இல்லையே,
நமக்கு அண்ணன் இருக்காரு. அண்ணனை விட்டுட்டு நம்ம முடியல வச்சு குத்துறா என்ன பழக்கம் இது? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அந்த என்ன நினைப்பாங்கங்கிறத விட அம்மா அம்மா பெரிய மாமான்னு ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு அந்த உரிமை வேணாம், அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அது முதல்ல உனக்கு தெரியுமாடா? இங்க பாரு கிருஷ்ணா, உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அஞ்சலி பொண்ணுக்கு 3 பவுன் நகை போட்டதுதான் பிரச்சனை. இவன் என்னடா, இவனுக்கு எப்படிடா இவ்வளவு காசு வரும்? இதெல்லாம் உன் கதையை நிறுத்துறியா? அதான் உன் வாயாலே சொல்லிட்டியே. ஆமா, அதுவே தான், அதே தான். இப்ப என்ன அதுக்கு? ஏய் இங்க பாரு கிருஷ்ணா, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். மல்லிகா குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்றீங்க. அந்த 3 பவுன் போட்டது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டோம்னு எங்களுக்கு தாண்டா தெரியும் கிருஷ்ணா. பார்த்து பேசு. கேட்காத ஆள்கிட்ட கேட்டு வாங்காத ஆள்கிட்ட வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகை எடுத்து கொண்டு போய் நாங்கள் போட்டோம். நம்ம போடலைன்னா ஊர் மக்கள்லாம் என்ன பேசும், உலகத்து மக்கள் என்ன பேசும், சொந்த பந்தம் என்ன பேசுன்னு தான் நான் மல்லிகா சொல்லி நான் எடுத்து கொண்டு போய் போட்டேன் தெரியுமா? அது எங்கெங்க கடன் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும் தெரியும், தெரிஞ்சு பேசு எதுவா இருந்தாலும், புரிஞ்சுதா? அப்புறம் எதுக்கு நீங்க பஞ்சப்பாட்டு பாடிட்டு தெரியுது எப்ப பார்த்தாலும்? எங்க கிட்ட காசு இல்ல, எங்க கிட்ட நாங்க எங்க போவோம், நாங்க எங்க போவோம், நாங்க எங்க போவோம், 2 பொம்பளை பிள்ளை, எப்ப பாரு இதேதான் 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 இப்படிலாம் பேசிட்டு இருந்தா என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. அப்ப உங்களெல்லாம் எப்படி நம்புறது? ஆளுக்கு மணி 3 பவுன் கொண்டு போட்டுட்டு அப்படியே கெத்தா இருக்கீங்க எல்லாரும். நாங்க ஒன்றும் இல்லாம போட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்க அவமானப்பட்டு திருப்பி வரோம். வரும்போதெல்லாம் இது என்ன மாமங்காரன் ஒன்று போடாமல் போயிட்டு இருக்கான், ஒன்றும் கொண்டு வராமல் போயிட்டு இருக்கேன்னு எல்லாரும் ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காவ. போனது ஆளுக்கு பண்ணீங்க, நகை எடுத்து ஆளுக்கு. அப்புறம் எப்படியா நான் பேச முடியும்? அண்ணன் பெரிய என்ன பேசுவாரு? பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க, ஒன்று கூட எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம. ஆமாடா, நாங்க நல்லா இருக்கவே கூடாது. அப்படித்தானே உங்க எண்ணம் எல்லாம்? இப்படியே கஷ்டப்பட்டுட்டே போகணும், நீங்களாம் பாவம் பார்த்து இறக்கப்பட்டுட்டே இருக்கணும். என்ன சொல்றதுன்னு தெரில. சரி செஞ்சுட்டாங்க பண்ணிட்டாங்க. அண்ணன் தான் அண்ணன், அண்ணன் பொண்டாட்டின்னு மன்னிக்கிறியாட நீ? இல்ல பெரிய அண்ணன் தான், பெரிய அண்ணன் என் பொண்டாட்டி அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு. முள்ளண்ணி லட்சணம் அது எப்போ அப்படித்தான். ஆனா பெரிய அண்ணன், பெரிய அண்ணன் கூட என் பொண்டாட்டி அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு. எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ கிருஷ்ணா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் யாருக்கிட்டையும் பேசவே வேணாம் சரியா? அது எப்படிடா யாரும் யார்ட்டையும் பேச வேணாம் அப்படின்னா இந்த வீட்டில் ஒரு ஒன்னா எப்படிடா இருக்க முடியும்? முதல்ல அது சொல்லு. அதுவா, அதெல்லாம் இருக்கலாமே, ஏன் இருக்க முடியாது? என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை நீ பாத்துக்கோ. என் பொண்டாட்டி எனக்கு சமைச்சு போடுவா, உன் பொண்டாட்டி உனக்கு சமைச்சு போட சொல்லிக்கோ. புரிஞ்சுதா? முடிஞ்சா? அவ்வளவுதான். நிறுத்துறீங்களா உங்க நாடகத்தை? ஏய் யோ